வீக்கெண்ட் ஆனால் செம்மையாக ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுவீங்க. ஆனால் என்னோட லைஃப் ஸ்டைல் டோட்டலாக வேற. இதில் 10 இட்லி இருக்குன்னு சொன்னால் நம்புவீங்களா? என்னங்க எப்படி இருக்கீங்க? ஸோ எல்லாரும் வீக்கெண்ட் ஆனால் செம்மையாக ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுவீங்க. ஆனால் என்னோட லைஃப் ஸ்டைல் டோட்டலாக வேற. எல்லாரும் வீக்கெண்ட் வந்தால் சந்தோஷப்படுவீங்க. நான் வீக்கெண்ட் வந்தால் ஐயோ அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா 2 நாளுமே இந்த பார்ட் டைம் ஜாப் பண்ணுறேன் இல்லையா, புளிஞ்சு எடுத்துருவாங்கன்னா வேலை அதிகமாக இருக்கும். அப்படி நம்ம இந்த 2 நாள் ஓட்டுறதுக்கான சாப்பாடை நம்ம இன்னைக்கே பண்ணி ஆகணும். பட் லக்கியில் எனக்கு நாளைக்கு மார்னிங் ஷிஃப்ட் அவ்வளோவா இல்லை. ஸோ போயிட்டு வந்து நான் சமைச்சுக்குவேன். இப்போ இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெளியே மழை பெஞ்சிட்டு இருக்கு, உள்ள ரூம்குள்ள சரியான குளிர் வேற, உள்ள ஹீட்டரை போட்டு உட்காந்துருக்கிறேன். சரி இதுக்கு சூடா ஒரு இட்லி சாப்பிட்டா எப்படி இருக்கும்? சரி ப்ரோ, சூடா இட்லிங்கிறியே, இட்லி சட்டி குண்டா இதெல்லாம் ஊர்ல இருந்து எடுத்துட்டு வந்தியா? அதெல்லாம் கிடையவே கிடையாது. இது எல்லாத்துக்குமே அதெல்லாம் அந்த காலம். இப்போ லைஃப் ஸ்டைலே சேஞ்ச் ஆயிருச்சு. அது என்னன்னா காட்டுறேன் உங்களுக்கு. இதுதானே? எஸ், ஐ திங்க் இதுதான். இதோ இருக்கு பாருங்க, இதுதான் இட்லி. நீங்க நினைக்கிற மாதிரி மாவை போட்டு ஊத்தி அதை இட்லி சட்டியில வச்சு சாப்பிடணும்னு அவசியம் இல்லை. அதை சாப்பிடணும்னு அவசியம் இல்லை. இதுல ஆல்ரெடி இங்க பாருங்க இட்லி தெரியுதா? இதுல எப்படியும் ஐ திங்க் இதுல 10 பீசஸ், இதுல 10 இட்லி இருக்கு ஃப்ரோசன். இதை அப்படியே எடுத்து நம்ம மைக்ரோவேவ்ல வச்சு சூடு பண்ணி குழம்பு ஊற்றி சாப்பிட்டா முடிஞ்சு போச்சு. வேடிக்கையா இருக்குல்ல? ஆமா, இப்ப காலம் மாறிடுச்சு. யாரு போய் சோம்பேறித்தனம் பட்டு நின்று ஊத்தி சமைக்கிறது. ஆனா இப்ப நம்ம ஃபேமிலியோட இருக்கிறோம், இல்ல எல்லாரும் கூட இருக்கிறோம்னா, ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறோம்னா அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். பட் நம்ம ஓடுற ஓட்டத்துக்கு அதெல்லாம் கண்டிப்பா முடியாது, பண்ணவும் எனக்கு தெரியாது. அதனால இவங்க இந்த அமுச்சு வச்சிருந்தாங்க. இது ஒரு கைண்ட் ஆஃப் ப்ரமோஷன் தான், பட் இன்னும் அது கன்ஃபார்ம் ஆகல. அதுக்கு முன்னாடி எனக்கு ப்ராடக்ட் வந்துருச்சு. சரி நம்ம சும்மா இருக்கிறதுக்கு சாப்பிடலாமேன்னு சொல்லிட்டு இதான் சாப்பிட போறேன். வாங்க. ஆல்ரெடி 2 நாள் முன்னாடி மீன் குழம்பு வச்சிருந்தேன். ஸோ அதை ஹீட் பண்ணிட்டு இருக்கிறேன். ஏன்னா சூடான இட்லியில மீன் குழம்பு வச்சா நல்லா இருக்கும்ல. இது இல்லாம மட்டன் கிரேவி வேற. அது எப்போ வச்சிருக்கேன், ஆனா அது ஃப்ரிட்ஜுக்குள்ள அப்படியே பத்திரமா இருக்குது. நல்லா இருக்கான்னு தெரியல. எனக்கு கன்ஃபார்மா எதுக்கும் நம்ம இதை ஹீட் பண்ணி பார்ப்போம். அப்பதான் நமக்கு தெரியும் இது கெட்டுருச்சா இல்லையா. போட்டு நம்ம கன்க்ளூஷனுக்கு வர வேணும். பாத்தீங்களா, இன்னொரு சரக்கு. இதுவும் என்னது கிடையாது. ஸோ டோன்ட் மிஸ்டேக் மீ. எங்க போனாலும் இந்த ரூம் இந்த பிளாட் ஃபுல்லாவே இருக்கும். ஓகே, இப்போ நானு இங்கதான் நல்லா கவுத்து கொடுத்துருக்கேன். எவன் எடுத்துட்டு போனான்னு தெரியல. ஒருவேளை என்னோட ரூம்ல ஏதோ இருக்குமா? சாரி, நல்ல வேலை பிளேட்டு கிடைச்சிருச்சு. எங்கேயோ தூக்கி வச்சிருக்கிறானுங்க. நல்ல வேலை யூஸ் பண்ணல. ஆனா இந்த மாதிரி எனக்கு ஏற்கனவே நடந்திருக்கு. ஒரு பிளேட் எடுத்துட்டு போயிட்டு 2 நாள் 3 நாளுக்கு அப்புறம் தான் பிளேட்டை வச்சிருக்கிறானுங்க போதையில. நான் அப்படிதான் நினைச்சேன். இந்த தடவை அவங்க எடுக்கல போல. இப்ப நம்ம இட்லியை ஓபன் பண்ணி பாருங்க. இதுல 10 இட்லி இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? அது எப்ப பேக் பண்ணாங்கன்னு தெரியல. பட் ஹெல்த்தி தான் அப்படின்னு தான் போட்டிருக்கிறாங்க. பட் நம்ம ட்ரை பண்ணி பார்த்தாதானே தெரியும். நல்லா பூ மாதிரி இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. நம்ம அதை வச்சு இந்த மட்டன் கிரேவி பிளஸ் மீன் குழம்பு வச்சு இன்னைக்கான டின்னரை முடிச்சிட வேண்டியதுதான். ஸோ ஃபைனலா இட்லி வெந்துருச்சு. ஏதோ இங்க பாருங்க, நல்லா சாஃப்டாவே இருக்குது. நான் 10ஐயுமே அவிச்சிட்டேன். தட்டு சரியான ஹீட்டா இருக்கு. எதுக்காக 10 அவிச்சேன்னா எல்லாமே ஒன்னோட ஒன்று ஒட்டிட்டு இருந்துச்சா. ஸோ அதனால மொத்தமா ஹீட் பண்ணிட்டேன். நம்ம இது எல்லாத்தையுமே சாப்பிட போறதில்ல. தேவையானதை மட்டும் சாப்பிட்டுட்டு மிச்சத்தை அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சிருவோம். ஸோ இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு இதுக்கு தொட்டுக்கிறதுக்காக நம்ம கிட்ட ஒரு 4-5 நாள் முன்னாடி வச்ச மட்டன் கிரேவி இருக்கு. பிளஸ் 2 நாள் முன்னாடி வச்ச மீன் குழம்பு இருக்கு.
ரெண்டையுமே டேஸ்ட் பண்ணிடுவோம். சரி, ஃபர்ஸ்ட்டு நமக்கு தேவையில்லாத இட்லியை தனியாக வச்சுருவோம். ஏன்னா நம்ம எல்லாத்தையும் சாப்பிட முடியாதுல்ல, வேஸ்ட் பண்ணக்கூடாது ஃபுட்டை எப்போவுமே. அதுவும் நம்ம தனியாக இருக்கும்போது சுத்தமாக வேஸ்ட் பண்ணவே கூடாது. சாஃப்டாக இருக்கு, பட் ஆனால் ட்ரையாக இருக்கு. ஓகே தாங்க, நாட் பேட். ஆனா நம்ம சூடா அவைச்சு சாப்பிட்ற ஃபீல் அது சத்தியமா கிடைக்காது, அப்படி கிடைக்காது இது. பட் நம்ம இட்லி சாப்பிடணும்னு தோன்றவங்க நம்ம இந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம் டக்குன்னு. பட் நைஸுங்க. நான் கூட உப்பு ஏதாவது போடணுமோ நான் நினைச்சேன். பட் எல்லாமே பெர்ஃபெக்டா தான் இருக்கு. பட் நம்மளால 10 சாப்பிட முடியாது. அந்த போர்ஷன் ஃபுல்லா எடுத்து நான் அப்படியே வச்சிருவேன். இதை சாப்பிட்டு இன்னைக்கு அதனால முடிச்சுக்க வேண்டியதான். நாளைக்கு எழுந்து ஷிஃப்ட்டுக்கு போயிட்டு வந்து நாளைக்கு ஒரு ஃபுட்டு நம்ம சமைச்சே ஆகணும். அப்ராட்ல இருக்கிறவங்க நீங்களே சமைக்க கத்துக்கோங்க. இந்த கிளைமேட்டை காரணமா வச்சு வெளியே ஷாப்பிங் போகாம இருக்கிறதோ இல்லைன்னா சமைக்காம இருக்கிறதோ மேகி பாக்கெட்டே கதின்னு ஒரு கும்பல் கண்டிப்பா இருப்பீங்க. தயவு செஞ்சு அப்படி பண்ணாதீங்க. அதுவும் நைட் டைம்ல மேகிலாம் சாப்பிடாதீங்க. அளவான ஃபுட் எடுத்துக்கோங்க. இப்ப மீன் குழம்புல வச்சு ட்ரை பண்ணுவோம். என்னோட லைஃப் ஸ்டைலை காட்டணும் நான் உங்களுக்கு ஆசைப்பட்டு தான் இந்த வீடியோ உங்களுக்காக மேக் பண்ணேன். பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க. லைக் பண்றதை வச்சுதான் மேலும் மேலும் வீடியோ பண்ணலாமா இல்ல போதும் உங்களுக்கு போர் அடிச்சுன்னு விட்டுடலாமா அப்படிங்கறத நான் டிசைட் பண்ணுவேன். இன்னொரு வீடியோ நான் உங்களை பாக்குறேன். சரா.